ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாதத்தை பொறுத்தவரையிலும் 2 அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஒன்று குரு பயிற்சி. திருக்கணிதம், வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ராகு பகவான் பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது. அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். ஏறக்குறைய ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே கடகராசியில் அமைகிறார். இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். மீனராசியில் 12 காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கிரன், மேஷத்தில் புதன் பகவான். அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கிரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சனி பகவான் நீச்சம் அடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும், அதே சமயத்தில் பல தொழில் மல்டி பிஸ்னஸ், ஒரே நபர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும், மனசு நோகாமல் கொண்டு போகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை. பொதுவாக இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது. அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சம் அடைந்திருக்கிறார். திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களில் செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது. செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம், அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது. அப்போ பல விஷயங்களை நாம் உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம். வாருங்கள் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, மே மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், செக்யூரிட்டி கார்ட்ஸ், அந்த மாதிரியான மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தை சேர்ந்தவர்கள், அதே போல் இபி செக்டரில் ஒர்க் பண்ண எலக்ட்ரானிக்ஸ் போன்ற ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ, இபி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் கனிம வளங்கள், மண் சார்ந்த கனிம வளங்கள் தொழில் செய்யக்கூடிய, அதாவது குறிப்பாக க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது சார்ந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள்,
அதே போல் வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்கள், இன்னும் சொல்லப்போனாக்கா ஃபினான்ஸ், அந்த பிஸ்னஸ் குடுக்கல் வாங்கல ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸு, பாதுகாப்பு காவல் அதிகாரிகள், அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர்ஸ் போன்ற உயர்ந்த துறையில் அரசு அதிகாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய தோட்டம் தொடர்பு வச்சு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள், தென்னந்தோப்பு, அது தேங்காய் மண்டி, வாழைத்தோப்பு, அந்த மாதிரியெல்லாம் பெரிய அளவில் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எனதருமை விவசாய பெருமக்கள், இந்த மாதிரியான செவ்வாய் காரகத்துவம். ஏன்னா மேஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்கள் ராசிநாதன் ஸ்தான பலம் பெற்றிருப்பாரே ஆனால் அதற்குரிய பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது கேந்திரம் ஏறி இருக்கிறார், அது ஒரு சிறப்பு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கேந்திரம் ஏறி இருக்கிறார், முதல் கேந்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனாலுமே கூட அவருக்கு சனியுடைய தொடர்பு ஏற்படுகிற திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரன்னு சொல்லக்கூடிய பகை கிரகங்கள். செவ்வாய்க்கு சுக்கிரனும் பகை கிரகமாக போயிடுது, சனியும் பகை கிரகமாக போயிடுது. அப்போது 2 பகை கிரகங்களோடு திரிகோண தொடர்பு ஏற்பட்டு நீச்சமடைந்து காணப்படுகிறார். அப்போ சொன்ன தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, நான் என்னெல்லாம் சப்ஜெக்ட் சொன்னனோ எல்லாம் அந்த காவல்துறை அதிகாரிகள்லேருந்து, விவசாய பெருமக்கள்லேருந்து, ரியல் எஸ்டேட்ஸ்லேருந்து, ஃபைனான்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கனிம வளங்கள், மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நான் குறிப்பிட்ட அந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தங்களுடைய தொழில் துறையிலே மிகுந்த கவனத்தோடு நிதானமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான், ஒரு ஆர்டர் எடுக்கிறதா இருந்தாலும் சரிதான், மேக்ஸிமம் பணத்தை நீங்கள் முன்னாடியே வாங்கிடணும். மேக்ஸிமம் அந்த 75% பணத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிடணும். 25% பொருள் வந்தோடனே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும், கான்ட்ராக்ட் பிஸ்னஸாக இருந்தாலும், பில்டர்ஸ், நிறைய பில்டர்ஸை நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய பில்டராக இருப்பாங்க, நல்லா போயிட்டு இருந்தது சாமி, திடீர்னு எனக்கு இப்போ லாபமே இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு அடி விழுது. ஏன்னா 7.5 சனியை ஆரம்பிச்சிருக்கு. மேஷராசி என்பவர்களே, சொன்ன தொழில்கள் மட்டும் அல்லாது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்லாம் பணம் போட்டு இழந்தவர்கள் ஏராளம். அதே போல் ஆன்லைனில் எத்தனையோ நண்பர்கள், ஒரு குடும்பஸ்தர்கள், இவங்களை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்கும். ஆனால் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஆன்லைனில் ரம்மிலாம் போய் விளையாடி ஒரு 15 லட்சம் 50 லட்சம் வரலும் இழந்தவர்களாம் கூட நம்மகிட்ட ஓன்னு அழுவாங்க, சாமியை நான் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சாமி, இது என்னதான் வழி சாமி, ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கெஞ்சுறது பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இது போல் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மேஷ ராசி என்பர்களே, நீங்கள் உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் சரிதான், அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்கள், அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அதே போல் ஃபெமிலியர் ஃபேஸஸ், அதாவது செலிபிரிட்டிஸ் ஆக இருந்தாலும், அல்லது சினிமா துறை, சின்னத்திரை, பெரிய திரை, சினிமா துறை, கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலுமே கூட இந்த மாதம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு. மேஷ ராசி அன்பர்களே, ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஏதோ செவ்வாய் நீச்சம், ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிற மட்டும் இல்லை, அந்த செவ்வாய்க்கு 7.5 சனின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய செவ்வாய் சனி சேருவே ஆனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்,
குறிப்பாக கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை ஒரே ஒரு நிமிஷம் தான் சாமி நான் பேசுறது தப்பு தான், கோச்சிட்டு போயிட்டார், இன்னும் வரவே இல்லை, எங்கே இருக்காருன்னே தெரியல, எங்கே போனார்னே தெரியலைங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாமும் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் குறிப்பாக தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப பயபக்தியோடு கவனித்து கொள்வது, உபசரித்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கிட்ட இருந்து கவனிச்சுக்கிறது, படுக்க வைக்கிறது, குளிப்பாட்டுறது, கொஞ்சம் அந்யோன்யம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வார்த்தை மாற்றி பேசுனீங்கன்னா கூட கணவன் மனைவியிடையே ஒரு விரிசல், ஒரு கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி சுக்கிரன் சேர்க்கைங்கிறதால பணம் காசு விஷயத்தில் ஏமாறுதல் இருக்கும், எச்சரிக்கை தேவை. நிறைய பணம் கொடுத்து ஏமாறுவது, அது ஜாபுக்காக, அது வெளிநாட்டு வேலைக்காக, படிப்புக்காக, இன்னும் சொல்லப்போனால் உதவிக்காக, இப்படிலாம் கூட பணம் காசு கொடுத்து வராத பணம் காசு ஏமாறக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது. அதனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், உதவி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் போய் நிற்க வேண்டாம் என்பதையும் அன்போடு கவனத்தில் கொள்ள வேண்டும். மேஷராசி என்பது குறிப்பாக காசு பண விஷயத்தில் ரொம்ப கராராக எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் எச்சரிக்கை தேவை. அதே போல் புதிய உத்தியோகம், வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். மேஷ ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கேட்கலாம், சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருக்குது, நான் இப்போ செஞ்சுக்கலாமா, இப்போ செஞ்சுக்கிட்டால் எனக்கு நல்லதா, என்றைக்கு மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஒரு நாள் குறித்து கொடுங்க, இந்த ஆப்ரேஷன் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா? ஏன்னா நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி தாராளமாக ஒரு நாள் குறித்து நல்ல நாள் பார்த்து உங்கள் உடம்பையே ஒப்படைக்கிறீங்க டாக்டர்கிட்ட. இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் ஒவ்வொரு ஆர்கனும். அப்போ அது போனால் திரும்ப கிடைக்காது. அப்படி இருக்கின்ற போது ஒரு சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அதே போல் மனசில் நிறைய பயம் இருக்கிறது, மன குழப்பங்கள் இருப்பது, இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலுமே கூட மேஷராசி என்பர்களே, அந்த மனக்குழப்பம், மன பயம் தீருவதற்கு ஒரு ஆயுஷ் ஹோமம் அல்லது ஒரு வாராகி பூஜை, ஒரு வாராகி ஹோமம் நீங்கள் நேரில் வர முடியலனா கூட அதை ஆர்டர் செய்து ஆன்லைனில் கூட நீங்கள் செய்து கொள்வது, அங்காங்க இருந்தபடியே செய்து கொள்வது சிறப்பு. இப்போ உள்நாட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக வரவழைச்சு செஞ்சுக்கலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், மன பயம், மனக்குழப்பம், டிப்ரெஷன்ஸ், இது போன்ற விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் ஆயுள் கண்டங்கள், ஆயுள் பங்கம், குறிப்பாக விபத்துக்கள், வீட்டுக்குள்ளே இருந்தேன் கீழே விழுந்துட்டேன், எண்ணெய் மேலே கொட்டி வச்சு, சிலிண்டர் இப்படி ஆகிடுச்சு, புடவை இப்படி பற்றிக்கிச்சு, அப்படி இல்லைன்னா உடம்பு அடிபட்டுறது, இது போன்ற சிறு சிறு விபத்துகள் வீட்டில், வெளியில், டிரான்ஸ்போர்ட்டில். அப்போ சனி சுக்கிரன், சனி செவ்வாய் சேர்க்கை அதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எச்சரிக்கை, கவனம் தேவை. அப்போ மேஷ ராசி என்பவர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்கள் தொழில்துறையில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். முடிஞ்சால் ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ ஒரு நவகிரக சாந்தி ஹோமமோ இல்லை பிராயச்சித்தம், அது மாதிரி ஒரு பரிகார பூச்சிகள் ஹோமங்கள் செய்து கொள்வது உண்மையிலேயே ஒரு பெரிய நன்மையை செய்ய அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். அது சின்ன கடைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு 7 சனி நடக்கின்ற காரணத்தினாலே ஒரு நவகிரக சாந்தி ஹோமம் கூட நம்ம செய்யலாம். அதெல்லாம் உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், தாராபலன்கள்லாம் பார்த்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அதை செஞ்சும் கொடுக்க முடியும். ஸோ மேஷராசி என்பவர்களே, இந்த மே மாதம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். 2 பயிற்சிகள் உள்ளது. இந்த 2 பயிற்சிகளுமே மேஷராசிக்கு சுமாராகத்தான் உள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு, தேவைகள் இருக்குமே ஆனால், சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கீழே உள்ள நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு
மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, மே மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் குருவுடைய வீட்டிலே அமைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு அமைந்திருந்தாலுமே கூட, ஆனால் அங்கே 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கிறார். சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். 8, 9, 10 சம்பந்தப்படுது. 8 எப்படி சாமி சம்பந்தப்படுது? 8ஆம் அதிபதி குருவுடைய வீட்டில் தான் சுக்கிரன். அப்போ 8, 11க்குடையவன். 9, 10 அந்த சனி பகவானோடு இணைகிறார். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது தொழில் வருமானங்களிலே பண பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அப்போ ரிஷப ராசி என்பர்கள் கடன் வாங்குவதற்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லோன் வாங்குவதற்கு பேங்கை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். யாராவது கடன் கொடுப்பாங்களா, எப்படி நம்ம கடன் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பண தேவைகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை தேடி வந்து ட்ரை. சனி பகவானை பொறுத்தவரையிலே வறுமை ட்ரையாக இருக்கிறது. அங்கே போயிட்டு பணத்துக்கு அதிபதி சுக்கிரன் சேருகின்ற போது, அப்போ இருக்கிற பணத்துக்கெல்லாம் அவர் ஏதேனும் ஒரு விரயத்தை செஞ்சு வச்சுருவார். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் நம்மிடத்திலே சொல்வதுண்டு, சாமி நான் இங்கே பணத்தை வச்சுருந்தேன், பணம் காணாமல் போச்சு, பேங்க்கில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி எடுத்துட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா பணங்காசு இருந்து சாமி பையன் எடுத்துக்கிட்டான், அப்பா எடுத்துக்கிட்டாரு, பிள்ளை எடுத்துக்கிச்சு, மாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க, தொலைச்சிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. எப்படியோ பணத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க, தொலைச்சிருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பணங்காசு தொலைதல் அல்லது அந்த பணங்காசை மிஸ் பண்ணுறது, இல்லை ஏதேனும் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அவங்க கூட ஒரு சில இடங்களில் ஒரு கடைகள்லையோ கம்பெனிகள்லையோ கூட கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், அதாவது தெஃப்ட், திருட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதே போல் நல்ல ரொட்டேஷன் இருந்தது, நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருந்ததுங்க சாமி, இப்போ ஃபண்டு ஃப்ளோ குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த கவனத்தோடு பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. சாமி நீங்களே சொல்லிட்டீங்க பண தேவை இருக்கும்னு சொல்லிட்டீங்க, ஃபண்டு டிமாண்ட் இருக்கும்னு சொல்லிட்டீங்க, அப்போ நாங்கள் இதை எப்படி சமாளிக்கிறது? கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இருக்கிற கடனே போதும், நீங்கள் ஒழுங்காக அடைங்க, அந்த கடனை அடைச்சாலே போதுமானது. அந்த கடனை அடைக்கிறதுக்கே இன்னும் உங்களுக்கு ஒரு 3-5 வருஷம் ஆகும். அப்போ நாங்கள் எப்படி இந்த தொழில் நடத்துறது, எப்படி நாங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுனாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அது உங்கள் பர்த்து சாட்டை வச்சு தானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனாலுமே கூட பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் சனி ராகுவுடைய தொடர்பு தொழிலில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். தொழில் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. இந்த மாதம் பணம் வரலைன்னா கூட ஜூன் ஜூலையில் பணம் வரக்கூடிய வழி, அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். நிச்சயமாக அது அடுத்த மாதம் வந்துடும், இந்த மாதம் இவ்வளோ காசு வரும் அப்படின்னு அடுத்த மாதங்கள் வருமானம் வருவதற்கான வெளிச்சம் அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அப்போ ரிஷபராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. அப்போ இந்த வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், கடன் சுமைகள், கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய பிரச்சனைகள்,
பொறுப்பேற்று கொள்ளுதல். நீ தானே வாங்கின, நீ தானே கொடுக்கணும், நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பேற்று கொள்ளுதல். இப்போ இதனால் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், பதவி போட்டி, வம்பு வழக்கு, தொழில் போட்டிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், அங்கே இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், பதவி போட்டிகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவற்றால் வரக்கூடிய மனக்கசப்புகள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சாமி, ஒரு மனம் வருத்தமாக இருக்குது. அப்போது ஒரு மனசில் ஒரு குழப்பமாக உள்ளது, தொடர்ந்து குழப்பமாகவே இருக்குது சாமி எனக்கு, அல்லது மனசில் ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் சரி தான், கவலை வேண்டாம். அதற்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் வழிபாடுகள், பரிகாரங்கள் அறிந்து அந்த பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும், இடமாற்றம், வேலை மாற்றங்கள் நடக்கும். அப்படி இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் நடக்குமே ஆனால் போகிற இடம் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அது எப்படி சாமி போகிற இடம் சிறப்பாக இருக்கும்? ஆமாம், நீங்கள் இப்போ ஒரு இடம் இருக்கீங்க, வேலை செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க, இந்த இடத்த விட்டு வேறு கம்பெனி ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது, இந்த மாதிரியான இடமாற்றங்கள் வருமேயானால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு முடிவெடுப்பது சிறப்பு. ஆனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இடமாற்றங்கள் உண்டு. அதே போல் அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன் எப்போதோ செய்த ஒரு சில விஷயங்கள், நீங்கள் தப்புனே உங்களுக்கு தெரியாது, மிஸ்டேக்னே உங்களுக்கு அது தெரியாது, 6 வருஷம் 8 வருஷம் முன் எப்போதோ செய்த ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு அது ஒரு எதிர்வினையாக, ஒரு தப்பாக வந்து நிற்கும். அது ஒரு எதிர்மறை கருத்துக்களாகவோ அல்லது என்கொயரியாகவோ வம்பு வழக்காகவோ உங்கள் முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து நிற்கும். அப்போது அறிந்தும் அறியாமலும் முன் செய்த தவறுகள் எல்லாம் கூட இப்பொழுது எழுந்து நின்று பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதையெல்லாம் சமாளிப்பதற்கு நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் தயாராக வேண்டும். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் ரிஷபராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு 40% ரிஷபராசி அன்பர்கள் வாங்கின பழைய கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு பிறக்கின்றது. 40% ரிஷபராசி அன்பர்களுக்கு வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ கடனை அடைக்கக்கூடிய காலம், கடன் சுமைகள் நீங்கக்கூடிய காலம். அப்போ இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே கடன் தொந்தரவுகள் குறையும். ஒரு ஓடி ப்ராப்ளம் இருக்குது, பெரிய இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சீட்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை செக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பண விஷயங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான யோகம் அமையும். இன்னும் சொல்லப்போனால் குடும்ப உறவுகள் மேம்படும். பிரிந்த உறவுகள், முன்னாடி பின்னாடி மனக்கசப்புகளால் பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் கூட கணவன் திரும்பி வந்து சேர்வது, இல்லை மனைவி திரும்ப வந்து சேர்வது, இது போன்ற கணவன் மனைவி பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, குறிப்பாக வேலை உத்தியோகம் கிடைக்கும். புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் கூட புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது.
ஸோ உங்களுக்கு என்ன தேவை, என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.